Hi students, இந்த வீடியோவில் நாம் block diagram to state model problem தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். ஸோ ஒரு block diagram நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த block diagram representationலேருந்து நம்ம state model, that is state matrix-ஐ இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லிடலாம். ஸ்டெப் நம்பர் 1ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எத்தனை பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ நமக்கு அத்தனை ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் ஆனது வரும். மோரோவர் நம்மளோட கொஷின்லேயே x1 x2 x3ன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பிளாக்ஸில் இருந்து நம்ம பார்த்தாலே எவ்வளோ ஸ்டேட் வேரியபிள்ஸ் வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், கொஷினில் கொடுக்கலன்னா கூட. நெக்ஸ்ட்டு திங் இஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, இந்த பிளாக்ஸோட அவுட்புட், அந்த பிளாக்ஸோட அவுட்புட் ஈக்குவேஷனை தான் நம்ம ஸ்டேட் ஈக்குவேஷனாக வந்துட்டு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம என்ன ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோமோ அது எல்லாமே எஸ் டொமைனில் இருக்கும். ஏன்னா எல்லாமே எஸ் டொமைனில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது எடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக் 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ எப்போவுமே நம்மளோட ப்ராப்ளமை ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது அவுட்புட்லேருந்து இன்புட் செக்ஷன் போகிற மாதிரி இந்த டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாக் ரெப்ரசன்டேஷனில் நம்மளோட அவுட்புட்க்கு அக்ராஸாக x1 ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த x1 ஆஃப் எஸ்க்கு அக்ராஸாக என்ன பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செட் ஆஃப் பிளாக்ஸை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதை தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களால் வந்துட்டு கம்பேர் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இந்த செட் ஆஃப் பிளாக்ஸ் எடுத்தாச்சு. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், அப்டைன் தி ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ். ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஈச் பிளாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு பிளாக்கை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளாக்குன்னு வச்சுக்கோங்க, நம்பர் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பிளாக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கேன்னு சொல்லியிருக்கேன். இதை தேர்ட் பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சீரீஸில் போனோம்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு ஒரு க்ளூ கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளாக்ஸ்க்கு என்னென்ன இன்புட்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த சம்மிங் பாயிண்ட்லேருந்து 2 இன்புட்ஸ் வருது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்து என்ன அவுட்புட் போகுதுன்னு பாருங்கள், x1 ஆஃப் எஸ். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இது வந்து நம்மளோட இன்புட், இங்கே இன்னொரு இன்புட், இது நம்மளோட அவுட்புட். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், அவுட்புட் ஈக்குவேஷனாக எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்புட் ஈக்குவல் டு இன்புட் ப்ளஸ் இன்புட் அப்படின்ற மாதிரி எழுதணும். ஓகேவா? இன்புட் ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன நம்மளோட இங்கே சம்மிங் பாயிண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. நம்மளோட சம்மிங் பாயிண்டில் இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்புட் மைனஸ் இன்புட் அப்படின்னு நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ எல்லாமே அவுட்புட்க்கு ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ நம்மளோட அவுட்புட்க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது, x1 ஆஃப் எஸ். ஸோ யூ ரைட் x1 ஆஃப் எஸ் which is equal to நம்மளோட இன்புட்ஸ் என்னன்னு பாருங்கள். நம்மளோட இன்புட்ஸ் என்ன, ஸோ ப்ளஸ் வந்து x2. ஸோ அப்போ x2 ஆஃப் எஸ். ஓகே, செகண்ட் இன்புட் என்ன, மைனஸ் x3 ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? எப்போவுமே இந்த இன்புட்ஸ் நமக்கு கிடச்சிரும். எப்படி கிடச்சிரும், x2 ஆஃப் எஸ் மைனஸ் x3 ஆஃப் எஸ்ன்னு இங்கே கிடச்சிருது. அப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி எழுதுவோம், நம்மளுடைய இன்புட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய பிளாக்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய எலிமெண்ட், இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தானே எழுதுவோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, 2 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1. அப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை இங்கே நியூமரேட்டராக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு x1 ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு x2 ஆஃப் எஸ் மைனஸ் x3 ஆஃப் எஸ். இதை ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு x1 ஆஃப் எஸ் which is equal to 2 into x2 of s minus 2 into x3 of s. Okay, so next it becomes s square into x1 of s plus
s into x1 of s, which is equal to 2 into x2 of s minus 2 into x3 of s. நான் நிறையா ஸ்டெப்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸ்பேண்டடாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்லேருந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இந்த செகண்ட் பிளாக்லேருந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ நாம் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு இந்த செகண்ட் பிளாக் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பிளாக்குக்கு எது இன்புட் எது அவுட்புட் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு லூப் மாதிரி தான் போகுது இல்லையா? அப்போ இங்கே நம்மளுடைய x1 ஆஃப் எஸ்ன்றது தான் இந்த பிளாக்குக்கு இன்புட். ஓகே, ஸோ இது எங்கே போகுது? x3 ஆஃப் எஸ் சம்மிங் பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ விச் இஸ் தி அவுட்புட். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? அவுட்புட் which is equal to the input வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆனது ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட அவுட்புட் என்ன? which is x3 of s. ஸோ x3 of s which is equal to நம்மளோட இன்புட் என்ன? x1 of s. ஸோ அப்போ இங்கே ஒரு பிளாக்ல s இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ s into x1 of s which will be equation number 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பிளாக் போயிடலாம். தேர்ட் பிளாக்குக்கு எது இன்புட் எது அவுட்புட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த x1 ஆஃப் எஸ் தான் நமக்கு ஃபீட்பேக்காக இங்கே நம்மளோட சம்மிங் பாயிண்ட்டுக்கு இங்கே வருது இல்லையா? ஸோ அப்போ திஸ் மஸ்ட் பி தி இன்புட். அப்போ நம்மளுடைய x1 ஆஃப் எஸ் மஸ்ட் பி தி இன்புட். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு இன்புட் வருது இல்லையா சம்மிங் பாயிண்ட் மூலமாக? என்ன? u ஆஃப் எஸ். அப்போ இது நம்மளுடைய செகண்ட் இன்புட் ஆனது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ வாட் வில் பி தி அவுட்புட்? இங்கே x2 ஆஃப் எஸ் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் அவுட்புட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் என்னன்றதை எழுதிடலாம். அப்போ நம்மளோட அவுட்புட் என்ன? நம்மளோட அவுட்புட் இஸ் x2 ஆஃப் எஸ். ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் x2 ஆஃப் எஸ் which is equal to இங்கே ப்ளஸ் u ஆஃப் எஸ் அண்ட் மைனஸ் x1 ஆஃப் எஸ். அப்போ இங்கே என்ன ஆகும்? u ஆஃப் எஸ் மைனஸ் x1 ஆஃப் எஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ u ஆஃப் எஸ் மைனஸ் x1 ஆஃப் எஸ் you will be getting into in the block. Okay, 2 divided by s plus 3. Further அதை simplify பண்ணிடலாம். s plus 3 into x2 of s which is equal to இந்த s plus 3 தான் இந்த பக்கம் போயிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 2 into u of s minus x1 of s அப்படின்றது தான் நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ you have to multiply with this 2 into u of s minus 2 into x1 of s. Here s into x2 of s plus 3 into x2 of s அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். So let it be equation number 3. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 1 படி நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆனது வந்துருச்சு. ஸோ எஸ் டொமைனில் வந்துருச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்ன? இது எல்லாத்தையும் நம்ம டி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. s ஸ்கொயர் இன்ட்டு x1 ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் நம்ம டி டொமைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? x1 s ஸ்கொயர் அப்படின்றனால மேலே 2 டாட் வச்சுருங்க. இதை வந்து லிட்ரலாக என்ன அர்த்தம்? டி ஸ்கொயர் x1 பை dt ஸ்கொயர் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இங்கே s இன்ட்டு x1 இருக்குது. ஸோ s இன்ட்டு x1 அப்படின்றம்போது x1 டாட். ஸோ அப்போ x1 டாட்னா என்ன அர்த்தம்? dx1 பை dt அப்படின்றது அர்த்தம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2x2 மைனஸ் 2x3. ஏன்னா s இன்ட்டு சம்திங் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம டிஃப்ரென்சியேஷனாக போட முடியும். இங்கே இன்ட்டு s அப்படின்னு எதுவுமே இல்லை. அதனால் யூ ஹாவ் டு ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள்? x3 ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு s இன்ட்டு x1 ஆஃப் எஸ். ஸோ இப்போ அது ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஸோ x3 ஆஃப் எஸ், ஸோ விச் இஸ் x3 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன நீங்கள் நம்ம எழுதியிருக்கோம்? s இன்ட்டு x1 ஆஃப் எஸ். அப்போ s இன்ட்டு அப்படின்னா
x1 dot. ஓகேவா? ஸோ which is nothing but என்ன அர்த்தம்? dx1 by dt அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ நாம் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா s into x2 of sன்னு இருக்குது. அப்போ s into அப்படின்னா dx2 by dt. ஸோ அப்போ dx2னா என்ன அர்த்தம்? x2 dot which represents dx2 by dt. ஓகே, ப்ளஸ் இங்கே 3 into x2 of sன்னு மட்டும்தான் இருக்குது, முன்னாடி s அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ யூ ரைட் இட் as 3 into x2. ஓகே, which is equal to இங்கேயும் 2 into u. இங்கே s into something எதுவும் இல்லை, ஸோ அதனால் 2 into x1. இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுங்க. x2 dot which is equal to 2u ஏற்கனவே இருக்குது, இங்கே -2x1 இருக்குது, இந்த 3x2ன்றது இங்கே போயிடும். ஸோ இட் பிகம்ஸ் -3x2. ஸோ இப்போ நாம் ஸ்டேட் மாடல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் ஆனது இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்? x1 டாட் வேணும், தென் x2 டாட் வேணும், தென் x3 டாட் வேணும். ஓகேவா? தட் இஸ் dx1 by dt, dx2 by dt அண்ட் dx3 by dt வேணும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே x1 டாட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது ஓகே, இன்னும் ரிமைனிங் x2 டாட்டும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன இல்லை? x3 டாட் அப்படின்றது இல்லை. ஸோ அப்போ இந்த x3 டாட்டை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்? இந்த 4th ஈக்குவேஷன். இந்த 4th ஈக்குவேஷன்லேருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி x3 டாட். ஓகேவா? ஸோ பிகாஸ் இன் தீஸ் 2 ஈக்குவேஷன் வி ஹாவ் x1 டாட் ஓகே, தென் x2 டாட் ஓகே. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் 4th ஈக்குவேஷன், இந்த 4th ஈக்குவேஷனை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, x1 டாட் which is equal to 2x2 minus 2x3. ஸோ இது எதுக்காக? நம்ம x3 டாட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இதில் என்ன க்ளூ இருக்குதுன்னு பாருங்கள். x1 டாட் ஈக்குவல் டு x3ன்னு இருக்குது, அதாவது நம்மளுடைய 5th ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 we have x1 டாட் ஈக்குவல் டு x3. ஓகேவா? அப்போ x1 டாட் ஈக்குவல் டு x3 அப்படின்னு இங்கே இருக்கிறனால இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x1 டபுள் டாட்டாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் d ஸ்கொயர் x1 by dt ஸ்கொயராக இருந்துச்சுன்னா, வாட் தி x3 would have which will become x3 டாட் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த 2 டேர்ம்ஸை நாம் இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், x1 டபுள் டாட்டுக்கு நீங்கள் x3 டாட் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் x1 டாட்டுக்கு பதிலாக x3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், which is equal to 2x2 minus 2x3. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு பாருங்கள், x3 டாட். x3 டாட் which is equal to என்ன கிடைக்குது நமக்கு? 2x2 minus 2x3. இந்த x3 ஆனது இந்த பக்கம் போயிடும். ஸோ which becomes minus x3. ஸோ 2x2 minus 2x3 minus x3 which becomes minus 3x3. அப்போ x3 டாட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஸ்டேட் மாடல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டிய நமக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆனது கிடச்சிருச்சு வித் ரெஸ்பெக்ட் டு அதோட டெரிவேட்டிவ்ஸோட. நவ் we can form the state model. So the state model we shall form. ஸோ இப்போ ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஸ்டேட் மாடலை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஸ்டேட் மாடல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் ஸ்டேட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபார் x1 டாட். அப்போ x1 டாட் ஈக்குவல் டு என்ன இருக்குது? x3 இருக்குது. ஆஸ் யூஷுவல் இது நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இதோட ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க, x1 x2 x3. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரு ஹிண்ட் நம்ம கொடுத்துருப்போம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா x1 டாட் which is equal to x3. அப்போ x1 டாட் ஈக்குவல் டு x3ன்றனால இந்த x3க்கு அக்ராஸாக 1 போட்டுக்கோங்க. சிமிலர்லி நம்மளுடைய x2 டாட் ஈக்குவல் டு minus 2x1. அப்போ x1 இங்கே இருக்குது, அப்போ minus 2x1. அடுத்தது minus 3x2 அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 2u. அப்போ இங்கே யூக்கு அக்ராஸாக 2 போட்டுக்கோங்க.
இது எல்லாமே x2 டாட்க்கு அக்ராஸாக. நெக்ஸ்ட்டு x3 டாட். நம்மளோட x3 டாட்க்கு அக்ராஸாக பாருங்கள் என்ன இருக்குது, 2x2 அண்ட் மைனஸ் 3x3. ஸோ 2x2 அண்ட் மைனஸ் 3x3 இருக்குது. இதில் யூ டேர்ம்ஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆஸ் யூஷுவல் நாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ நாம் பாருங்கள் ஒரு ஸ்டேட் மாடல் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். யூ ஹாவ் டு ஃபார்ம் தி அவுட்புட் ஈக்குவேஷன். அவுட்புட் ஈக்குவேஷன்றது என்ன, y ஆஃப் டி. ஓகேவா? ஸோ அப்போ y ஆஃப் டி அப்படின்றது நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஜென்ரலாக அது 3 ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறனால ரெஃபரன்ஸ் x1 x2 x3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் x1 x2 x3 வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய y ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய பிளாக் டயக்ராமை பாருங்கள். நம்ம பிளாக் டயக்ராமுடைய அவுட்புட் என்ன அப்படின்றத பாருங்கள். u ஆஃப் எஸ்ன்றது நம்மளுடைய இன்புட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேவா? அப்போ வாட் வில் பி தி அவுட்புட், x1 ஆஃப் எஸ். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ அவுட்புட் விச் இஸ் நத்திங் பட் y ஆஃப் எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக our output will be y of t which is equal to x1 of t. So y which is equal to x1. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த x1க்கு அக்ராஸாக மட்டும் 1 போட்டுக்கிறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 0 ஆக்கிடுறோம். So finally we have found out the state matrix from the block representation. Okay students, thank you for listening. If you have any queries, kindly leave in the comment section. I will try to answer. Thank you.